வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒப்பிட்டுன்னு எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிறேங்க. ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டுக்கு கடலைப்பருப்புங்க, 1/4 கிலோ கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு நான் அச்சு வெல்லம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் மண்டை வெல்லம் பண்ணிக்கலாம் தான். 5 வெல்லம் எடுத்திருக்கேன், 5 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெல்லம் அச்சு 5 பீஸு. ஏலக்காய் பொடி, மைதா மாவு. இந்த மைதா மாவை நம்ம கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அந்த மாவு நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ நமக்கு திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது சுட்டு எடுக்க நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம். இதை குக்கரில் முதல்ல கடலைப்பருப்பை போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துடுவோம். ஒப்பிட்டுக்கு இப்போ நம்ம அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது மாவு ஊறணும். நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம் குக்கரில். இப்போ இதை நம்ம மாவு தண்ணியில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுருக்கோம். ஏன்னா மேல் மாவு ரொம்ப சப்புன்னு போயிடுங்கிறதுனால ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். மைதா மாவு ஊற தான் அது ஒரு மாதிரி லப்பரிசியாக வரும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அது திரட்டி இது பண்ணுறதுக்கு ஒப்பிட்டுக்கு. தண்ணி பார்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டேன். அதுலேயே நல்லா பாருங்கள் வச்சு வேணும்னா அப்புறம் நம்ம தெளிச்சிக்கலாம். தண்ணி பத்தாட்டி போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா கஷ்டம். அப்புறம் மாவு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக நெய் எடுத்து மேலே இப்படி தடவி வச்சுருங்க. மாவு ஊறும், மாவும் நமக்கு வாசனையாக இருக்கும் இந்த நெய் போடுறதுனால. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விட்டு பிசையலாம், இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நமக்கு இந்த பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா தெரிச்சு மேல் மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஒரு கிண்ணத்தில் பவுலில் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு வெல்லமும் அதுவும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் எடுத்து இது தரட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. ஒப்பிட்டு பூரணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கடலைப்பருப்பு வெல்லம் ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பண்ணி வச்ச அந்த மேல் பூரணத்துக்கு மாவு பாருங்கள், பிசைஞ்சு வச்சது நல்லா ஊறிச்சு பார்த்திங்கன்னா. இப்போ இது சப்பாத்தி கட்டையில் நம்ம திரட்டி எடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு திரட்டக்கூடாதுங்க. இப்படியே அப்படியே கொஞ்சம் இழுத்தோம்னா லப்பர் மாதிரி வரும் மாவு. ஏன்னா நம்ம லூஸாக தானே பஞ்சிருக்கோம். இதில் இந்த பூரணத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சு சென்டரில் இந்த மாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி இப்படியே வச்சுடுங்க. பூர்ணத்தொல்லை வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடணும். இப்படி திருப்பி நம்ம அப்புறம் தவாவில் போய் நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூர்ணம் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம தோசைக்கல்லை தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் நெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. இப்போ இந்த இதை வச்சு லைட்டாக அப்படி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும், நமக்கு தோசை மாதிரி வராது. கொஞ்சம் குணமாக தான் இருக்கும் உப்பிட்டு, அவ்வளோதான். ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்போ இதை இப்படி கொஞ்சம் சைடில் தட்டிட்டு இன்னொன்று வச்சு தட்டுவோம்.
ரொம்ப அமுத்துனீங்கன்னா நம்ம அந்த மேலே அந்த மைதா வந்து இது பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பூர்ணம் நமக்கு வெளியே வந்துடும். அவ்வளோதான். நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கூட பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன அந்த மாவு கருக ஆரம்பிச்சுக்கும். அவ்வளோதான். இதுதான் உப்பிட்டுங்க. இப்போ மேலே கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்குவோம். திருப்பி போடணும் இல்லைங்களா? அப்படியே வச்சோம்னாலும் ஒரு 2 டைம் திருப்பி போடுங்க. ரொம்ப கருப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வெந்தது தான். இந்த மேலே அந்த பூர்ணம் மட்டும் இதாகணும். எதுக்கு நம்ம இப்படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்படி நம்ம ஒன்றா வந்து நம்மள தோசைக்கல்ல எத்தனை போட முடியுமோ போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெடியானதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா எடுப்போம். ரொம்ப டைம் எடுக்காதுங்க. முதல்ல நம்ம அந்த இதை வச்சு எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டா தான் நமக்கு ஈஸியாக பாருங்கள். நமக்கு உப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆயில் வேணும்னாலும் ஆயில் விட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் போட்டு சுட்டெடுக்கிறேன். சுவையான உப்பிட்டு ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டா 2 நாளைக்கு வைக்கலாங்க. நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம தேங்காய் உப்பிட்டும் செய்யலாங்க. அதை நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேங்க. இப்போ இது பாருங்கள். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். தேங்க்யூ.